காரணம் என்னன்னா அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அரசியல் அனைத்து பிரமுகர்களுக்கும் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். சகோதரர்களே, இந்த பொங்கலில் முழு கொடைக்கானலுக்கு எவ்வளோ மக்கள் வந்தாங்க. ஆனால் எல்லா மக்கள் எதுக்கு வந்தாங்கன்னா நிம்மதிக்காக தான் வந்தாங்க. ஆனால் சத்தியமாக எந்த மக்களும் நிம்மதியாக சந்தோஷமாக போகவே இல்லை. இது நீங்கள் எந்த டூரிஸ்ட்டை வேணால் கேட்டுக்கோங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன செஞ்சிட்டாங்க, எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பேப்பரில் இந்த மாதிரி நாங்கள் வசூல் பண்ண போகிறோம்னு சொல்லி ஒரு கையில் வசூல் பண்ண இடத்த ஆன்லைன் வசூல் பண்ணமாக மாற்றிட்டாங்க வனத்துறை. என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம கொடைக்கானல் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், முதல் நம்ம பேரிஜ வரைக்கும் தான் வனத்துறை கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு மக்கள் போயிட்டே இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி என்ன செஞ்சாங்க, நம்ம மோயர் பாயிண்ட்டு கொண்டு வந்தாங்க. அப்பயும் நம்ம கொடைக்கானல் மக்கள் சும்மா இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி பில்லராக்கு கொண்டு வந்தாங்க. பில்லராக்கிலேருந்து கொண்டு இப்போ 15வது கிரவுண்டு கிட்ட கொண்டு வந்தாங்க. இப்படியே நகட்டி ஊருக்குள்ளே மக்கள் நடமாடுற இடத்துல, டிராஃபிக்கான இடத்துல நேற்று என்ன செஞ்சாங்க, ஒரு டவரை போட்டு பணம் வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க, இத்தனை லட்சம் பேர் வர இடத்துல ஒரு சின்னூண்டு டவரை வச்சுட்டு மக்களை 3 மணி நேரம் காக்க வச்சுட்டு எப்படி மக்கள் போவாங்க? 3 மணி நேரம். நீங்கள் எல்லாம் படித்த அதிகாரியா, இவ்வளோ மக்களுக்கு உங்கள்கிட்ட ஸ்கேனர் தயாரிப்பு என்ன இருக்குது? 15 வருஷமாக ஃபாரஸ்ட்டில் வசூல் நடக்குதுங்க. இது வரைக்கும் பில்லராக்கு அவங்க உற்பத்தி பண்ணாங்களா? பில்லராக்குன்றது இயற்கை ஆண்டையம் கொடுத்த வரம், குணாக்கேவு ஆண்டையம் கொடுத்த வரம். இப்படி ஒவ்வொரு இடமும் பேர் எல்லாமே வனத்துறை எந்த முன்னேற்றமும் செய்யவே இல்லை. ஆனால் 15 ஆண்டா வசூல் பண்ணி இந்த வசூலில் 4 ஓட்ட பாத்ரூம் இருக்கு. நேற்றுலாம் வந்த கூட்டத்துக்கு இந்த வசூல்னால பெண்கள் பாத்ரூம் போக முடியல, பெண்கள் எந்த பாத்ரூம் போக முடியல, சாப்பாட்டுக்கு இல்லை. இந்த நிலைமையில வந்தால் சுற்றுலா எப்படி வளரும்? இது யாரு உங்களுக்கு அனுமதி? அதுவும் ஃபாரஸ்ட்ல இருக்கவங்க ஒரு நகராட்சி எல்லைக்குள்ள இடப்பட்ட இடத்துல ரோடை மறைச்சு அவங்க இடத்துலயும் இல்லாம அவங்க பாட்டுக்கு காசை வசூல் பண்ணி மக்களுக்கு இடைஞ்சூர் பண்ணி ரொம்ப இடைஞ்சூர் பண்றாங்க சார். இதுக்கு கனம் புரிஞ்ச நம்ம முதல்வர் அவர்களும் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் இதுக்கு தக்க நடவடிக்கை உடனே எடுக்கணுங்க. ஏன்னா மனுஷன் வர்றது சந்தோஷத்து தாங்க. கொடைக்கானல நாங்கள் யாரை நம்பி இருக்கோம்? இந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்கோம். அந்த டூரிஸ்ட் வரவங்க யாருமே ஹாப்பியாக இல்லைங்க. இப்போ இந்த இடத்துல நாங்கள் இந்த பேசுகிற இடத்துக்கும் டவுனுக்கும் 3 கிலோமீட்டர். இந்த 3 கிலோமீட்டர் லேடிஸு ஜென்ஸு எல்லாம் எவ்வளோ நேரம் உட்காந்து வரணும் தெரியுமா? 8 மணி நேரம் வரணும். 8 மணி நேரங்க. மெட்ராஸ் போகிற தூரத்தை 3 மணி நேரம் நடந்துட்டு இருக்கு கொடைக்கானலில். இது வரைக்கும் எந்த காவல்துறை, ஒரு காவல்துறை கூட இந்த பகுதியில் இன்னும் வரல. ஒரு வனத்துறை அதிகாரம் அவங்க இதை பற்றி கேட்கல. ஆனால் கேஷ் வசூலில் மட்டும் கிளியராக இருக்காங்க. நாங்கள் கேட்குறது என்னன்னா, வனத்துறை நீங்கள் நல்லா பண்ணுங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் டிஜிட்டல் வைங்க, என்னமோ வைங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் எல்கைக்குள்ள நல்ல டெக்னாலஜியை ஏற்படுத்தணும். நல்லா டக்குன்னு டவர் ஒர்க் ஆகணும். சும்மா 4 பேரை வச்சு ஒரு பெட்டிக்கடையில் வைக்கிற ஸ்கேனர் வச்சுட்டு 1 லட்சம் பேர் வர கொடைக்கானலுக்கு நான் டிஜிட்டல் வசூல்னா இது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க? சரிங்க, இந்த இடத்துல டவர் இல்லை வச்சு ஒரு வண்டி அரை மணி நேரம் நிற்கிது. ஒரு நாள் இது வரைக்கும் 3 நாளாக நடக்குது. இது கொடைக்கானல்ல இருந்த எந்த அதிகாரியும் கண்டுக்கவே இல்லை. இந்த பணம் என்னாச்சுன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. நீங்கள் வசூல் பண்ணுற பணத்தில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுங்க. நல்ல மழை வந்துச்சுன்னா குணாக்கில் ஒன்றுக்கு இடம் இருக்காங்க, பில்லராக்கில் ஒன்றுக்கு இடம் இருக்கா? இல்லை என்ன நல்லது செஞ்சு வச்சிருக்கீங்க? நீங்கள் எதை வச்சு பணம் வாங்குறீங்க? இது மக்கள் வயிற்றில் அடிக்கிறது மிகப்பெரிய அராஜகம். 13 வருஷத்தில் எவ்வளோ கோடின்றது மக்களே கணக்கு போட்டுக்கோங்க. இப்போ இந்த டிஜிட்டல் போட்டு அதிகாரிக்கு தெரியும் இப்போ எவ்வளோ காசு வசூல் வந்திருக்குன்னு. அப்போ 15 வருஷமாக இத்தனை 1000 கோடின்னு தெரியல ஆண்டை வரிவா. அந்த பணம்லாம் என்னாச்சு? நீங்கள் வேணும்னா உங்கள் ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும்னா நீங்கள் ஃபாரஸ்ட்டில் ஃபென்ஸ் போட்டுக்கோங்க. ஹைவே ரோடை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் யார் கொடுத்தது? ஹைவேஸ் ரோடுங்க. அரசு நீங்கள் எந்த பராமரிப்பும் பண்ணுறது இல்லை. அப்படியே ஹைவேஸ் ரோட மறைச்சு நீங்கள் என்ன செய்றீங்க? காசை வசூல் பண்ணிட்டு போயிடுறீங்க. மக்களுக்கு மழை வந்துச்சுன்னா குணாக்கில் யாரும் நிற்க முடியாது, பில்லராக்கில் யாரும் நிற்க முடியாது, மோயர் பாயிண்டில் யாரும் நிற்க முடியாது. என்ன செஞ்சிருக்கீங்க நீங்கள் மக்களுக்கு வனத்துறையை? இது மக்களுடைய ஆதங்கம், கொடைக்கானல் மக்களுடைய ஆதங்கம். இந்த விதத்துக்கு நீங்கள் சரியான முடிவு செய்யாட்டி கொடைக்கானல் மக்கள் சார்பாக வனத்துறை அலுவலகத்தில் மிகப்பெரிய போராட்டம் கண்டிப்பாக நடக்குங்க. இது எங்களுக்காக சொல்லுங்க. வர டூரிஸ்ட்டை சந்தோஷம் வைங்க, ஆண்டை உங்களை சந்தோஷம் வைப்பான். நீங்கள் ஏசி ரூமில் படுத்துக்கிட்டு காசை வசூல் பண்ணிட்டு இருக்க டூரிஸ்ட் வியாபாரிகளுக்கு இடைஞ்சல் பண்ணிட்டு வாழ்றது வாழ்க்கை இல்லைங்க. இதுக்கு நேர்மையான முடிவு நீங்கள் எல்லாம் எடுக்காட்டி எல்லா ஆண்டவன்ட்ட பதில் சொல்லணும். அதனால் நீங்கள் தயவு கூர்ந்து உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறோம், இந்த டோல்கேட்டை எடுத்துருங்க.
டோல்கேட்டை எடுத்துருங்க. நீங்க நல்ல கட்டமைப்பு பண்ணிட்டு அப்புறம் காசு வசூல் பண்ணுங்க. எந்த கட்டமைப்புமே பண்ணாம நீங்க காசு வசூல் பண்ணி மக்கள் வயிற்றுல வந்து அடிக்காதீங்க. அடிச்சாலும் நீங்க ஃபாரஸ்ட் எல்லைக்குள்ள தயவு செய்து போயிருங்க. நீங்க இப்படியே நகட்டி பேரிஜத்திலிருந்து கொண்டு வந்து கொடைக்கானல் மக்களே, பழைய மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பேரிஜம் பஸ் இருந்துச்சு இங்க இருந்து போக்குவரத்து பேரிஜம் வரைக்கும் இருந்துச்சு. அதை நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் அப்படியே மோயர் பாயிண்ட்ல போட்டு நான் உள்ளூர்ல பிறந்தவன், என் மண்ணுல பிறந்தவன், இந்த பில்லராக்கு போறதுக்கு டோல்கேட் தாண்டி போகணும். இதுக்கெல்லாம் அதிகாரம் யார் கொடுத்தது? ஹைவேஸ்க்குள்ள நான் நடந்து போறதுக்கு எங்க 4 மணிக்கு டோல் ஆபீஸ் மாதிரி பூட்டிடுறாங்க. 4 மணிக்கு பூட்டிட்டா வர டூரிஸ்ட் சூசைட் பாயிண்ட் வரைக்கும் பில்லராக்கு வரைக்கும் போட்டுட்டு ரிட்டர்ன் திருப்பி டவுனுக்கு போறாங்க. ரிட்டர்ன் டவுன் அப்ப 2 ரோடு ஜாம் ஆயிருது. ஏங்க அந்த சைடு வந்தா என்ன செய்யறாங்க, ஆம்புலன்ஸ் போக வழின்ற. இப்போ இந்த சைடு நாங்கள் வாழ்றவங்க எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுன்னா நாங்கள் எங்கிட்டு போறது? காவல்துறை சரியான முறையில் செயல்படணும், வனத்துறை சரியான முறையில் செயல்படணும். உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். கடந்த நாட்களுக்கு முன்னாடி ஒரு 20 நாட்கள் முன்னாடி ஒரு உயர் அதிகாரி வந்தப்ப என்ன செஞ்சாங்க, 10 இடத்துல போலீஸ் ஷார்ப்பா இருந்துச்சு. ஒரு டிராஃபிக் இல்லை, ஒரு டிராஃபிக் இதே இடத்துலங்க, ஒரு டிராஃபிக் இல்லை. 7 மணிக்கு 4 போலீஸ் வந்து அழகா கிளியர் பண்ணாங்க. மக்கள் நிம்மதியா போனாங்க. அந்த விஐபி கொடைக்கானல் விட்டு வெளியே போனாரு, அதோட முடிஞ்சிச்சு. வர மக்கள் எல்லாம் அப்படியே அடிக்கிறாங்க. தயவுசெய்து நாங்கள் கரம் தாழ்த்தி கேட்டுக்கிறோம். இது யாருடைய குறைய சொல்லணுன்ற நோக்கங்கள்ல எங்களுடைய மனதுடைய ஆதங்கம் தான் இது. நீங்கள் என்ன செய்யணும், தயவுசெய்து சார் நீங்கள் இந்த டோல்கேட்டை எடுத்துருங்க, மக்கள் வாயில விழுகாதீங்க. அதுதான் எங்களுடைய கருத்து. நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா தயவுசெய்து வனத்துறை அலுவலர்களே ஒரு 200-100 பேர் பாத்ரூம் போகிறவங்க ஒரு பாத்ரூம் ஸ்ட்ரெச்சர் கொடுங்க. ஏங்க தண்ணி பாட்டில் பிடிக்க வச்சிருக்கீங்க, குடிக்கிறதுக்கு தண்ணிக்கு எங்கே போவான்? மக்கள் குடி தண்ணி 1 லிட்டர் வாட்டரை பிடிக்க வச்சிருக்கீங்க, ஓகே நல்லது, நீங்கள் நல்லா காடை பாதுகாங்க. ஆனால் தண்ணி எங்கே குடிக்கிறதுக்கு என்ன இது வாட்டர் போட்டு வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு மக்களும் தண்ணி குடிக்கலைங்க, பட்னியாக போகிறாங்க. கொடைக்கானலுக்கு இதுக்காக வராங்க, சுற்றி